ஒரு கனநாள் ஆசை வந்து அதை வந்து இன்றைக்கி நிறைவேறிய மாதிரி நான் இன்றைக்கி போய் அதை வாங்கி கொண்டு இன்றைக்கி விட்ட வந்தேன். அதை வந்து நான் என்னென்று வந்து வாங்குவோம். இதில் வந்து கொஞ்சம் சாமான்கள் வந்துருக்கு. வணக்கம், நான் தான் செந்துரன். நான் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் நிற்கிறேன். அதாவது நான் தனியாக தான் நிற்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்முக்கு உண்மையிலேயே காய்ச்சல். நான் அதாவது வந்து வேலை அலுவலாக வந்து வெளியில் நான் சாமாடுக்கு என்று போயிருந்தேன். அதோட வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டும் உண்டு. கிஃப்ட்டுன்னா ஒரு கடனால ஆசை உண்டு. அதை வந்து இன்றைக்கு நிறைவேறிய மாதிரி நான் இன்றைக்கு போய் அதை வாங்கி கொண்டு இன்றைக்கு விட்ட வந்தேன். அதை வந்து நான் என்னென்று வந்து காட்ட போகிறேன், அம்முக்கு வந்து சொல்ல போகிறேன். அது வந்து அம்முக்கு தெரியாது, நான் நினைக்கிறே தெரியாது. அம்முக்கு வாங்கி வந்து காட்ட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ளாம் கிடக்கு அந்த பொருள் வந்து இதுக்குள்ளாம் கிடக்கு. இந்த பொருள் அது என்ன பொருள்ன்ட்டு நான் வீடியோக்குள்ளே போய்த்தான் நான் காட்டுவேன் இந்த பொருள் என்ன பொருள்ன்ட்டு. அப்போ நாங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் என்ன பொருள் அம்மும் கூப்பிட்டு காட்டுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மோ அம்மோ வாங்கோ. இதில் வந்து கொஞ்சம் சாமான் கிடக்கு. எங்களுக்கு வந்துருக்கு இந்த சாமான். கொஞ்சம் வேலைக்கு போய் கொண்டு வந்தீங்களா? வேலை சாமான் சொல்லுங்க. இல்லை உண்மையிலேயே இதில் கொஞ்சம் சாமான் வந்து எடுக்க சரி. கொஞ்சம் வெண்டை சொல் கிடக்கு தரட்ட பிள்ளைக்கு. எந்த கண்டஸ் பிடிக்கும்? இதுக்குள்ள வெண்டை சொல் பிடிக்கும். ஆமாம், இதில் என்ன கிடக்குன்னு சொல்லுங்க. இதுக்குள்ள என்ன நீங்கள் போயிட்டு சொல்லிட்டு போனீங்க வேலைக்கு இதுவாள் வாங்கி கொண்டு வரலாம்னு சாமான் வாங்கி கொண்டு வரேன். ஆனால் நான் சாமான் வாங்கி 300 கொண்டு வந்து வச்சுட்டேன். 300 சாமான் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் இது உங்களை கொண்டு வாங்கி கொண்டு வந்துடும். எனக்கு என்ன பட்டிக்கு என்ன கண்ட நான் கடனாளாக கேட்டு கொண்டு இருந்த ஒரு சாமான். அட உங்களுக்கே வாங்கினீங்களோ? நான் கடனாளாக கேட்டு கொண்டு இருந்தேன். நான் இப்போ போய் வாங்கி கொண்டு வந்தது உங்களுக்கு காட்டுவோம். என்ன நான் நடுவில் கண்டஸ் தான் யோசிக்கிறேன். நீங்கள் கண்டஸ் கேட்குறேன். நான் கடனாளாக கேட்டு கொண்டு வந்தேன். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமே. கொம்ப்ரஸர் இந்த பொட்டிக்கு வச்சு கொண்டு வந்தோம். கொம்ப்ரஸர் ஆனால் ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுக்க. இதில் 4 இங்கே பாருங்க. இதில் பார்க்க ஓட்டை சுவாசம் போடுறதுக்காக நீங்கள் ஓட்டையெல்லாம் போட்டுருக்கு. உயிருள்ளதா? அப்போ உயிருள்ளதுதான். முயல் வாங்கி முயல் முயல் உங்களுக்கு முயலோ கொஞ்சம் முயல் சும்மா உண்மையா? இங்கே வந்து பாருங்க. அப்படியே இந்த புறா வந்து பாருங்க. வந்து பாருங்க. இந்த புறா வந்து இதுதான் ஆண் புறா. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பெண் புறா வந்து சேர்த்துட்டு அதுக்கு என்ன புறா பாருங்க. நாங்கள் சொல்லல நாங்கள் என்ன நடந்தான்னு சொல்லல. நீங்க உங்களோட புறாக்கு முன்னுக்கு என்னடா அங்கே புறா மேலே வசந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்குள்ள உண்மையிலேயாமும் புறா தான் வாங்கி கொண்டு வந்தேன். புறா தான் வாங்கி கொண்டு வந்தேன். இந்த பட்டியலில் வேலை போன இடத்துல புறான ஞாபகம் வந்தது. பக்கத்தில் புறாவில் விற்றது. அப்போ அந்த வேலை சாமான் வாங்கி கையோட வந்த அலுவலாக புறாவே வாங்கி கொண்டு வந்துடுவேன் ஒரே அடியா. யாழ்ப்பாணம் அதில் நான் கொஞ்சம் அலுமினிய சாமான் இருக்க போனேன். அப்போ அப்படியாவது என் கையோட வாங்கி கொண்டு வந்து அதனாலதான் என்ன வந்தது கையோட உடனே வாங்கி கொண்டு வந்தேன். வந்து என்ன முதல் வந்து ஒரு சோடி பேண்ட் புறா நான் வளர்த்துருந்தேன். உங்களை முதலே காட்டியிருந்தேன். அந்த பேண்ட் புறா முட்டை போட்டு ஒரு 2-3 நாளையால் ஆள் முடிஞ்சு ஏன்னு சொல்லுங்க. நேன் முடிஞ்சா நான் அது என்னென்ன நான் நினைக்கிறேன். இந்த பிளம் இல்லை புள்ள கால் வந்து சோர்வடைஞ்ச புறா நினைக்கிறேன். புறா அதுபடியா அது வந்து மோசம் போயிட்டு அந்த புறா வந்து நான் கணநாளாவே புறாவுக்கு தான் அலைஞ்சு தெரிஞ்சேன். அதோட அன்றைக்கு நாங்கள் கிரிமலையில் இருக்கேன். மாமா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிரிமலையில் இருந்துட்டு சந்திரன் நான் வாங்க வசந்தனா போய் புறா வாங்கி வரும். சந்திரனுக்கு என்ன புறான்னு அவ்வளோ விருப்பம். அவர் சந்திரனுக்கு கவலை புறாவை நினைச்சு. அப்போ மாமா சொன்னேன் சரி வா போகும் பண்ணிட்டு நான் அத்தை மாமா எல்லாம் போனாங்க. போயிட்டு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை காரம் வந்து காரம் அதோட பிழைச்சிட்டு அப்போ எல்லாமே தடங்களாக இருந்தபடியா நாங்கள் அப்போ புறாவே வாங்கல. பெண்டை போனபடியா புறா பக்கத்தில் பாம் 2 பாம்பு இருந்தது. அப்போ நாம் வந்து உண்மையிலேயே 2 பாம்பு இருந்தா அதில் 2 பாம்புலையும் பார்த்துனேன். இந்த புறா கொஞ்சம் வடிவாக கிடந்தேன். அப்படி இந்த புறா வடிவாக கிடந்தேன். தனி புறா சோர்ந்து கொண்டு இருக்குல்ல கவலை அங்கே வைக்கிட்ட பாருங்க தனியே
அழுகுது பார்த்தீங்களா சரியான ஃபீலாக தான் இருக்கு போனீங்க அவர் எப்படி அழுகுது புறா தனியாக நின்று இப்படியே தனியாக நின்றுச்சுன்னா இவர் ஒரு 2-3 நாளையால் சரியோ இவரும் போயிடுவேன் யோஜி இவரும் போயிடுவேன் அதுக்கு தான் இதை பயம் கொண்டு வந்தேன் இந்த புறா நான் யோசிக்கிறேன் உண்மையிலே தனியாக புறாண்டா யோசிக்கின்றாரு நான் இந்த புறாவோடான் விடுவோன்னு இருந்தேன் நான் இவரை கொண்டு வந்து இதோட விடுவோம் இருந்தேன் அதை விட்டு கையோடு இதெல்லாம் கொத்து எல்லாம் பறந்து வந்து நான் அடிவை சண்டை பிடிக்குது அது வேறு இனம் இது வேறு அதோட புதுப்புறா இல்லை கொண்டு வந்து விட்டோன்னே நான் கொத்துப்படும் ஃபுல்லாக கொத்து ஆனால் என்ன எனக்கு கதை வந்தது இந்த புறா முட்டை போட்டு ஒன்று இறந்தாண்டு சில புறாவல் முட்டை போட்டா உயிரோட இருக்காது சிலது அப்படித்தான் ஆனால் இது அப்படி இல்லை ஆனால் அப்போ இந்த முட்டையே இருக்கும் முட்டையை கீழே போட்டு உடைச்சி முட்டையை முடைச்சிட்டா ஐயோ முடைச்சிட்டு ரெண்டுமே இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கண்ணில் திடீரெண்டு இப்படி கண்ணில் காலமாக உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் அதோட வாக்கம் சொன்னால் அப்புறம் நான் சொல்ல மாதிரி வாக்கம் காய்ச்சல் அதுதான் காய்ச்சலோட இப்போ வீடியோ கட்டாயம் இன்றைக்கு எடுத்து போடணும் அதை நான் புறா வாங்கி கொண்டுனா அந்த வீடியோ போடணுன்றக்காண்டி நாங்கள் வீடியோ போடுறோம் ஏன்னா உறவுகளுக்கு நாங்கள் என்ன நடக்க கொள்றது எல்லாம் தெரியப்படுத்துகிறேன் நாங்கள் உண்மையிலேயே ஆனால் அதோட எனக்கு காய்ச்சல் இப்போ பெரிய அளவில் இல்லை நாளைக்கு என்ன மாதிரியோ தெரியா நாளைக்கு என்ன மாதிரி நல்லபடியாக மாறணும் அதான் மாதிரி ஆஸ்பத்திரிக்கு இன்னும் போவே இல்லை நார்மலாக இருக்கின்றபடியாக இன்னும் போவே இல்லை எப்படி நான் சொன்னான் பிடிக்க முதல் பேர் ஆஸ்பத்திரி பூட்டிட்டு தேவாஸ்பத்திரி அதான் அது கோவில் என்ன மாதிரி தான் போனோம்னா கோவிலையோ மருந்து எடுத்தா தான் அங்கே போனாங்கன்னு அர்த்தம் அப்படி கூட போனாங்களா ஆஸ்பத்திரி பூட்டு ஆஸ்பத்திரி எல்லாம் பூட்டு அதுபடியா கோவிலே விடுவோம் கோவில ஆஸ்பத்திரியில் அப்புறம் அந்த பக்கத்தா ஃபார்மசி அதில் ஒரு 12 ஒன்று வாங்கி கொண்டு வந்தாங்க 2 கொடுத்து அதை சேர வச்சு கிடக்குது அப்படி இருந்தும் சாப்பிட்டையோட கொஞ்சம் சத்தியெல்லாம் எடுத்து ஒரே சத்தி எடுக்கிறேனே தெரியாது சத்தி எடுத்தவா அப்போ நான் அப்படி இருக்க அது இருக்கட்டும் ஒரு பக்கமே காய்ச்சல் விருப்பம் இல்லை அப்போ உங்களுக்கு இல்லை அது மாறும் கட்டாயம் மாறும் சந்திரன் மாறும் ஆனால் என்ன விட உங்களோட கதை நீங்கள் சொல்ல வேற இல்லை கண்ணுக்கு என்ன நடந்தது கண்ணுக்கு அதானே காலம் உங்களை ஏற்றி கொண்டு வந்து மருந்துக்கு போயிட்டு மருந்து போட்டு தானே அப்படி உங்களை கிளாஸில் ஒன்று ரக்கி போட்டு அப்படியே வந்தனான் காற்று தானே இப்போ காற்று தான் கூட நிற்கிது மண் வந்து அடித்தது அது மண் வந்து அடித்தது காலம் தண்ணியெல்லாம் அடித்து கழுவி சரி வரையில அந்த வந்து பிள்ளையில அது இப்போ அம்மாக்கள் சொன்னீங்கன்னா ஆகாய கல்லுண்டு அடிக்கிறதா விழுந்ததாம் அது வந்து இப்போ 9 மணிக்கு அடிச்சா நாளைக்கு 9 மணிக்கு தான் அடுபடும் கடவுளே அதே மாதிரி அது வருஷம் சரியான உருட்டி கொண்டிருக்கேன் இப்போ நான் கதவு வேலையும் செஞ்சு கொண்டிருக்கேன் அதோட முடிக்கணும் ஒரு 3 நாளைக்கு உண்மையிலேயே கதவு கொடுக்கணும்னு இருக்கிறேன் ஆனா என்ன செய்யறது இந்த கண்ணூர் நோயை பில்டிங் அடிக்க கொஞ்சம் பயமா கிடக்குது ஏண்டா பொச்சுக்கு தகரம் ஃபுல்லா எல்லாம் வெட்டிட்டேன் பொச்சு அடிக்கணும் நாளைக்கு அது நான் பெயின் என்ன பில்டிங் அடிச்ச நேரம் தான் கண் ஏற்கனவே எல்லாம் கிடக்கு நாளைக்கு செய்யலாம் போயிடும் அதுபடி தான் யோசிச்சு கொண்டு நிற்கிறேன் அப்படியே சரி இப்போ சும்மா நிற்கிற நேரத்தை டக்குன்னு போய் சாமான் வாங்கணும்னு போயிட்டு புறா வெங்கச்சியோட வாங்கி ஆனால் என்ன உண்மைக்குமே சந்திரனுக்கு அப்போ கண்ணையெல்லாம் தொடைய நான் சொன்னேன் சந்திரன் சரி கொஞ்ச நேரம் இப்போ இருங்க சந்திரன் உண்மையிலேயே இந்த அவருக்கு வேலை கொஞ்சம் அவசரம்னு சொன்னீங்க இந்த வேலை வந்து இப்போ அவசரம் இல்லைன்னா உண்மையிலேயே நான் வேலை செஞ்சிருக்கவே மாட்டேன் உண்மைதான் என்கிட்ட அப்படி கண் வந்து உருட்டி கொண்டே இருக்குது எனக்கு பாக்கிய தெரியும் கண்ணெல்லாம் சோத்து போய் கிடக்குது அப்படி உருட்டுது எனக்கு அப்படியே நிற்க நாங்கள் புறாமல் விடுவோம் புறா பொட்டிக்க கண நேரமாக இருக்கு நான் தூக்குறேன் பாருங்க புறாவை நீங்க தூக்க கூடாது கடிக்கும் புறா இங்க வந்து பாருங்க நான் தச்சு தொடக்கூடாது புறாவை பாத்தீங்களே புறா கவுண்டு சச்சின் பிடிக்க கூடாது கடிச்சு பிடிக்க கூடாது நல்ல கலர் படிவை பாத்தீங்களா புறா இங்க இருக்க வடிவை பாருங்க நல்லா இருக்குன்னு சந்திரன் உண்மைக்குமே இது மயில் புறா மயில் இங்க பெண்ணுக்கு தோகை சந்திரன் காட்டினா என்ன புறான்னு சந்திரன் ஏதோ பேர் சொன்னா இல்லை இதுக்கு பேர் மயில் புறான்னு நான் சொல்லிக்கொண்டு நாங்கள் விட போகிறோம் பாருங்கவா அந்த அந்த ஆண் புறா பாருங்க என்ன செய்ய போறோம்னா பாருங்க சந்தோஷம் பாருங்கவா அங்கே இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து பாருங்க அப்படி இங்கே வாசலால் இங்கே ஓ அந்த பண்புறா கண்டு இருமி கொண்டு நிற்கிது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ பாருங்க இவ்வளோ நேரம் சும்மா நின்றதா அழுது ஒன்றுன்றது கண்ட கையோட என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் காதலியே கண்டோன்னே காதலனுக்கு சந்தோஷம் பண்ண மாதிரி புறாவை கண்டோன்னே புறாவுக்கு சந்தோஷம் ஆனால் உண்மையிலே நான் திறந்து விடப்போ
புதுப்புறாவா இருந்தாலும் பறந்து போகாதோ பறந்து விடப்படும். சந்திரன் பறந்து இது போகாது. அவ்வளோத்துக்கு பறக்கா பறந்து அவ்வளோ இந்த பேண்டில் புறா இருக்கு தானே பறக்கும், அவ்வளோத்துக்குன்னு பறக்காது. மூமெல்லாம் பறக்கும். இந்த புறாவிலையும் திறப்போம். ஆனா அந்த குஞ்சுவல் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். எவ்வளவு குஞ்சுவல் பொறிச்சு ஓ ஆட நீங்க அதை சொல்ல மறந்துட்டீங்களா? போங்க உள்ளுக்கோ குண்டு காட்டுங்க. இங்கே பாருங்க. அந்த குட்டி கவனம் நல்லா இருக்குல்ல குட்டி சச்சி தர கூட இங்க குட்டி இருக்க வந்து பாருங்க. என்ன சின்ன குட்டி புறாவில்லோ. குட்டி புறா. அடுத்து உள்ள போங்க. அடுத்து 2 முண்டு குட்டியோ இங்கே வேற வளர்ந்துட்டேன். சரியா கொண்ட இங்கே கொண்ட அப்படி என்ன கொண்ட புறா பாத்தீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆளையும் கூட்டுக்க வச்சு அடிச்சுட்டு உண்மையா புறா புறான்னு வீடியோ அந்த குட்டியா இருக்க அடுத்து காட்டுங்க. பாருங்க பாருங்க ஒரு இங்கே இப்பதான் தவபால் குஞ்சு. இந்த இதெல்லாம் இப்படி எல்லாம் உண்மைக்குமே பாக்குறது தெரியுமா குட்டி எல்லாம். எனக்கு உண்மையே இவர்தான் இந்த இப்ப குஞ்சுண்ட தாய்ப்புறா. இதே கலர்ல இந்த அப்பா அப்பா இங்க நிக்கிற அங்க நிக்கிற. அடுத்த வந்து முட்டை போட்டு நிக்குது புறாக்குள்ள. ஆமாங்க சாப்பாடை கொண்டாங்க. சாப்பாடை போடுவோம் பாருங்க. மாங்காய் போட்டு ஆனாங்க இது பூட்டு ஒன்றும் இல்லை. சும்மா மாங்காய் போட்டு பேர் சச்சின் தானே கூடாது. இங்கே வாங்க அப்படியே வந்து பாருங்க. இந்த புறா முட்டை இல்லைன்னு சும்மாவே நிற்கிறார் இல்லை கிடைங்க. இங்கே சும்மாவே நிற்கிறார் இல்லையா, இருமி கொண்டே நிற்கிறார். இங்கே வடைய பாத்தீங்க புறா நல்லா இருக்குல்ல. இங்கே வாங்க தச்சிங்குடி. இங்கே வாங்க புறா சாப்பாடு போடுவோம். செஞ்சு வாங்க சாப்பாடு போடுவோம். எல்லாம் பரிணமா சாப்பிட பரிணமா பார்த்தீங்களா. இங்கே திறந்து விட்டோம்னா சுதந்திர பறவை எல்லாம் உண்மைக்குமே. ஆனால் செந்திரன் உண்மைக்குமே திறந்து விடுறவர் அது வேலை எல்லா இடம் சுற்றி கொடுத்தாங்களே வருவினமே. நாற்பது திறந்து விட்டோம்னா இங்கே சந்தோஷத்தை பார்த்தீங்க. என்ன சொல்கிறோம், பூண்டுக்குள்ளே இருக்கிற கிளியை திறந்து விட்டா சந்தோஷம் போல. ஆனால் அதுவும் நல்லா இருக்குல்ல. இந்த கதவு எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. என்னடா திறவுடாதான் அவங்க எப்படிமா மனுஷருக்கு எவ்வளவு சத்து இல்லை. புத்தரிசி நான் போடுறேன் பெருசா. அந்த சோழனுகள் அதெல்லாம் போட்டு கீழே தான் நீங்க வளருது. அதுதான் அவைகளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதெல்லாம் குஞ்சு புறாம எல்லாம் பறிச்சு வளர்ந்து நிற்கிறது. அதுவும் சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்றேன், அந்த காதலியை கண்ட உடனே அப்படியே என்னன்ட்டு சொல்றான்னு தெரியாது. அவரும் வழியில வருவினோம். இங்கெல்லாம் வாங்க திறந்து விடுவீங்க பாப்போம். புது புறாங்க நான் பயமாக்குறது பாப்போம். திறந்து விட்டு பாப்போம் என்ன செய்யணும். அதுதான் போயினா பறந்து போக மாட்டேங்குங்களோ. போகாது அவ்வளோத்துக்கு பறக்காது பாப்போம். எல்லாம் வெளியில அவர் துடிக்க எல்லாரும் வெளியில போயிட்டோம். நான் மட்டும் போகலாம் கிடக்க என்னத்துக்காண்டி குஞ்சு நந்தானே தெரியாது. இந்த பக்கத்துல சரியா கஷ்டப்படுறேன் பாருங்க. நான் எடுக்கல போவோம். இவையெல்லாம் குஞ்சு புறா அதுக்கு ஒரே சந்தோஷம். புறா திறந்து விட்டாங்க. அதுதான் பின்னுக்கு நாய் கிடக்குது, நாய்க்குடி கிடக்குது. கடிச்சு போடுங்க அப்படி இந்த ஃபேண்டிலும் வெளியில இதே சைக்கிளோட வந்துட்டேன். உண்மையிலேயே நின்ற புறா எல்லாமே அவர் ரோட்டுக்கு மேலே எல்லாம் பறந்துட்டேன். காற்றுல எல்லாம் பறந்து வேண்டிக்கிறேன். ஒரு திக்கு குஞ்சுக்கு இதை தீர்த்து சாப்பாடுலேயே குடிக்க என்ன இது என்ன சொல்ற அடுத்தோட தீத்துவீங்க. வேலையில் எடுத்துக்கொண்டு தீத்துவீங்க. என்ன செய்ய போறீங்க? சைக்கிள் ஓட பாருங்க. ஓடுங்க ஓட தெரியாதா? இன்னும்
உலக்குங்க உலக்கு உலக்குறாய் உலக்கு என்னமா கட்டுப்பட்டு காட்டுங்க லைசன்ஸ் தருவேன் அங்கால போகக்கூடாது அப்படியே போனாங்க கூட்டு பெட்டியை ரவுண்ட் அடிக்கும் இதான் உனக்கு லைசன்ஸ் பழக்கம் தெரியும் 2 பேருமே புறா கூட ஆக்கள் போலாங்கிறாங்க நல்லா இருக்கும் கூட நல்லா இருக்கேன் சரி அப்போ நாங்கள் என்ன செய்வோம் வீடியோ முடிப்போமோ மொழியில் வர மாட்டேங்க எப்படி வந்து நிற்க பார்த்தீங்களோ அவர் அந்த புறா இல்லை வெளியில் வரையில ஓ அது அதுபடியே வெளியில் வர பஞ்சு போடுது நாங்கள் என்ன செய்வோம் இப்போ வீடியோ முடிப்போமே செந்திரன் வீடியோ அப்போ நாங்கள் முடித்துக்கொள்வோம் சரி செந்திரன் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு நோம்பலான பதிவு தான் அதோட செந்திரன் புறா வாங்கின்னு வருவார் நான் கொஞ்சம் கூட நினைக்கல வந்து அவளை சரியா இயலாம கிடக்க என்ன நிற்க இயலாது ஐயோ முடியுங்கோ எனக்கு என்ன உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம கிடக்கு அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போம் இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்